ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சிறிய அளவில் ஆடு வளர்க்குறோம். அதாவது ஒரு 30 ஆடு வளர்க்குறோங்க. 30 இல்லைனா 20 ஆடு, ஆல்ரெடி ஒரு 10 ஆடு விற்றாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 4, 5 மாடு வந்து நம்ம வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு 3 கறவை மாடு, மீதி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து கன்று போடுற ஸ்டேஜ்னு ஒரு 5, 6 மாதத்துல வந்து கன்று போடுற அந்த மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல ஒரு பெரிய புளியா மரம் இருக்குங்க நம்ம காட்டில். அதனால் வந்து அதுலேயே அந்த நிழல்லையே நின்றுக்கும். ஆட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா பட்டுப்பூச்சியில் ஒரு 50 சென்ட் போட்டிருக்கோம். அது போக மாட்டுக்கு தீவனத்தட்டை, இது செஞ்சோளம் இது மாதிரி போட்டதால் அது ஒரு 50 சென்ட் போட்டிருக்குங்க. மீதி வந்து ஒரு 2 வயல் பார்த்திங்கன்னா இது ஒரு 70 சென்ட்டுக்கு பக்கமாக வருங்க. இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கடலை போட்டிருந்தோம், நிலக்கடலை போட்டிருந்தோம். அது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வந்து எல்லாம் பறித்து சேல்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சரி அந்த இடம் சும்மா தான் கிடக்குது, அதில் ஏதாவது பயிர் பண்ணலான்னு பார்த்தா நம்ம தண்ணி வந்து அதிகமாக இப்போதைக்கு இல்லை. இதுக்கு ஆட்டு மாட்டுக்கு தீவனத்துங்களுக்கே விடுறதுக்கு சரியாக இருக்குது. அதனால் சரி சொட்டு நீர் பைப் நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம், அது வந்து இருந்தது. சரி அதை போட்டு நம்ம வந்து ஏதாவது பயிர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இப்போ நாங்கள் ஒரு 2 நாளாக வந்து இது ப்ராசஸ் போயிட்டுருங்க. ஃபஸ்ட்டு பைப்லாம் வந்து கொஞ்சம் ஆழமாக வெட்டி போட்டாச்சு. இப்போ வந்து சின்ன பைப்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து சரி எல்லாம் ஹோல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, ட்ரையல் அதாவது தண்ணி எடுத்து விட்டு தான் எந்தெந்த இடத்துல ஓட்டை இருக்கோ அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நம்ம விதைகளை வந்து போடணும். அதுக்காக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாட்டு செஞ்சோளம் வந்து அதுக்கு வந்து டெய்லியுமே தண்ணி கட்டிக்கிட்டு தான் இருக்குது. தண்ணியை மிச்சப்படுத்தி, ஏன்னா இப்போ கிழங்கு அந்த மாதிரி ரகங்கள் போடும்போது நமக்கு வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படும். இந்த மாதிரி செடி டைப்பில் ஏதாவது போட்டோம்னாக்க தண்ணி வந்து சொட்டு நீரில் விட்டாவே போதுமானதாக இருக்குங்க. அதே மாதிரி சொட்டு நீர் போடுறதுனால களைகள், அதாவது புல்லுலாம் வந்து அதிகமாக வளராது. நமக்கு வந்து களை எடுக்க அதிக செலவும் வந்து பண்ண தேவையில்லைங்க. இது மாதிரி வந்து நம்ம ஒரு 2 வயல் வந்து ஃபுல்லாக ட்ரிப்ஸ் வந்து போட்டிருக்கு. இப்போ தான் பாருங்கள் தண்ணி எடுத்து விட்டு அங்கங்கே 1, 2 வந்து இது மாதிரி எடுத்துக்கும், அதையும் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டுருக்குங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக மழை வந்ததுனால இந்தளவுக்கு கொஞ்சம் செழிப்பாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஓரளவுக்கு காஞ்சி போய் தான் இருந்தது. இப்போ வந்து மழை பெஞ்சு இப்போ ஒரு 2 வாரத்துக்கு மேலே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு செழிப்பாக தான் இருக்குது. மறுபடியும் எப்போ மழை வரணும்னு தெரியல. மழை வந்தால் நம்ம இந்த மாதிரி ட்ரிப்ஸ் போடவே தேவையில்லைங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.